மீனாட்சி, என் மகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதான் குலதெய்வத்தை வேண்டிட்டு போலான்னு வந்தோம். எவ்வளவு வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து. நீ எப்படி இருக்க மீனாட்சி? கையெடு. என்னாச்சு மீனாட்சி? ஏன் இப்படி பேசுற? வேற எப்படி பேச சொல்ற? நீங்களாம் இன்னும் உயிரோட தான் இருக்கீங்களா? குடும்பமா சேர்ந்து நீங்க செஞ்ச பாவத்துக்கு நீங்களாம் நாசமா போயிருப்பீங்கன்னு நினைச்சேன். என்னாச்சு மீனாட்சி? என்ன வார்த்தை பேசுற? நாங்க என்ன பண்ணோம்? ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காத. எத்தனை வருஷம் ஆனாலும் தோ நிக்கிறார தர்மலிங்கம். இந்த ஆளு உன் புருஷனும் செஞ்ச துரோகத்தை என்னால மறக்கவே முடியாது. பண்ணதெல்லாமே இவர் மட்டும்தான். இதுல முத்துவேலையும் இது சேர்த்துக்குதே. நாங்க என்ன பாவம் பண்ண உங்களுக்கு? ஊர் பணம் மொத்தத்தையும் உன் புருஷனை தாளை எடுத்துட்டு ஓடி போயிட்டாங்க. என் புருஷனை ஊருக்காரங்களாம் சேர்ந்து அடிச்சு கொல்ற மாதிரி பண்ணிட்டீங்க. என் புள்ள அப்பா இல்லாத புள்ளை ஆயிட்டா. இப்போ நீங்களா நல்லா இருப்பீங்களா? அம்மா, கையில் குடும்பத்தை பத்தி எதுவும் சொல்லாதம்மா. அவங்க எல்லாம் அப்படி இல்ல. இந்தா அவர் வேணா அந்த வேலையை செஞ்சிருப்பாரு. ஆனா அப்பா செத்ததுக்கு முத்துவேல்மா காரணமா இருக்க மாட்டாரு. அவர் நல்லவருமா. டேய், இந்த ஃப்ராட் குடும்பத்துக்குலாம் சப்போர்ட் பண்ணி பேசுற வேலை மீனாட்சி அத்தை, உங்க வாயால இப்படி ஒரு வார்த்தையை பேசலாமா? நீங்க எங்க அப்பாவையும் எங்களையும் தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. என் பெரியப்பாவும் அப்படிப்பட்டவர் கிடையாது. அவருக்கு பிடிக்கலன்னா கோவப்படுவாரு, குத்தி காட்டுவாரு, மட்டம் தட்டுவாரே தவிர சத்தியமா ஒரு மரணத்துக்கெல்லாம் அவர் காரணமா இருக்க மாட்டாரு. யாரோ எவரோ ஏதோ சொல்றதெல்லாம் நம்பி நீங்க எங்களை இப்படி எல்லாம் தப்பா நினைக்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கத்த. எங்க அம்மா எவ்வளவு பாசமா உங்ககிட்ட பேச வந்தாங்க. ஆனா நீங்க இப்படி மனசு நோகுற மாதிரி பேசுறீங்களே. என்ன காமாட்சி, உன் மகளுக்கும் ஒன்ன மாதிரியே குழஞ்சு குழஞ்சு பேசி ஆளை கவுக்குற விதையை கத்து கொடுத்துட்ட போல இருக்கு. விடுறோம். அப்படியே நல்ல குடும்பத்துல பிறந்த மாதிரி பேசிட்டு இருக்கா. கையில ஏதாவது பேசுனியா எனக்கு கோவம் வந்துரும் பாத்துக்க. அவன் என்ன பண்ணா? அவன் என்னடா பண்ணல? அவன் என்ன பண்ணல? அவன் அப்பா உன் அப்பனுக்கு என்ன துரோகம் பண்ணானோ அதே தான் அவன் உனக்கு பண்ணிருக்கான். என்னம்மா அப்படி பாக்குற? வேணாமா, சும்மாருமா. என் புள்ள இத்தனை வருஷமா உன்னையே மனசுல நினைச்சுக்கிட்டு என்னைக்காவது நீ அவனை தேடி வருவ, அவனை நீ கல்யாணம் பண்ணிக்குவேன்னு குருட்டுத்தனமா நம்பிக்கிட்டு இருக்கிறான். ஆனா நீ வந்தியா? உன் அப்பா ஊர்க்காரங்களுக்கு பணத்தை செட்டில் பண்றேன்னு சொல்லிட்டு ஓடி போன மாதிரி உன்னை இவனுக்கு கட்டி தரேன்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு ஓடி போயிருக்கான். உன் அப்ப உண்மையாதான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கான்னு நம்பி சின்ன வயசுல இருந்து இவன் ஓ மேலேயே ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்கான். கடைசியில
நீ எவனோ ஒருத்தன் கட்டின தாலியை கட்டிக்கிட்டு வந்து அவன் முன்னாடி நின்னா அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அப்ப நீங்க மனுஷனை கொன்னீங்க, இப்ப மனசை கொல்றீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். அம்மா, அத்தை. ஏம்மா இப்படிலாம் நீ பண்ற? இருடா. அம்மா, ஓ, இதனாலதான் கயல் பேர் இவன் மரத்துல பார்த்ததும் சாந்தமானானா? இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு உங்களால எப்படி இந்த ஊர் மண்ணுல காலடி எடுத்து வைக்க முடிஞ்சது? நியாயமா பார்த்தா இந்த கடவுள் உங்களுக்கு கூலி கொடுத்துருக்கணும். எப்படித்தான் விட்டாருன்னே தெரியல. ஏம்மா ஏம்மா வாயை மூடுமா. கையல் குடும்பத்துல சாபம் கொடுத்துட்டு இருக்காத. இந்த நிக்கிறாருல வேட்டியும் சட்டையுமா, அவர் வேணா சபிச்சு விடு. என்ன இப்போ? நீ கைய விடுற. நீ அந்த கயலோட நினைப்புலயும் காதலையும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காத. உங்க அப்பன் சாவுக்கு கயலோட அப்பாவும் இந்த தர்மலிங்கமும் தான்டா காரணம். அது ஏன்டா உனக்கு புரியவே மாட்டேங்குது? இதுங்களை நம்பாத, நம்பவே நம்பாத. பச்சை துரோகிங்க. ஏம்மா, இவங்களை நம்பிதான் உங்க அப்பா மோசம் போனாரு. நீ அப்படி ஆயிடாதடா. அம்மா, அம்மா, தோ தோ நிக்கிறாளே இந்த பாழா போன துரோகியை நம்பி உன் வயசை நீ வீணடிச்சுக்கிட்டு இருக்கிறடா. தெரியுமா? இவளை விட லட்சணமான ஒரு பொண்ணை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி ஏம்மா வைக்கிறேன்டா. அப்படிலாம் சொல்ற? ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? கையில நீ எது தப்பா எடுத்துக்கிறாத. அம்மா ஏதோ ஆதங்கத்துல பேசிக்கிட்டு இருக்கு. இதுக்குதான் இவங்க வந்தது கூட ஃபோன் பண்ணி சொல்லாம இருந்தேன். நீ வா முத, நீ சொல்றத கேளு. விடுடா. என்னத்தையாவது ஒண்ணு பேசிட்டு இருக்கோம். எம்மா நீ வா முத. இன்னுமா நீ இவன் உண்மையான முகத்தை தெரிஞ்சுக்காம இருக்கிற? சின்ன வயசுல இருந்து அப்பா இல்லாத பிள்ளையா நீ எவ்வளவு கஷ்டப்பட்டன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருடா. நாம நல்லா சந்தோஷமா தான் இருந்தோம். தோ இந்த பணத்தாசை பிடிச்ச ஆளுங்களாலையும் முத்து வேலையாலையும் தான் இப்ப நம்ம சாமியை பறி கொடுத்துட்டு நிக்கிறோம்டா. இப்ப நினைச்சாலும் எனக்கு வயிறு எரியுது. இவங்கள மாதிரி பணம் பேய்களா நல்லா வாழும்போது எதுவுமே செய்யாத அந்த உத்தம உங்க அப்பாவுக்கு எதுக்குடா இந்த தண்டனை? அத்தை அழாதீங்க அத்தை. எம்மா சத்தியமா சொல்றேன், நாகராஜ் மாமாவோட மரணத்துக்கு எங்க அப்பாவும் என் பெரியப்பாவும் காரணம் இல்ல அத்தை. இதுக்கு பின்னாடி வேற ஒரு மர்மம் இருக்கு. மண்ணாங்கட்டி. ஆமா அத்தை, நம்புங்க அத்தை. கரெக்டா சொல்றாளே, மர்மம் என் புருஷன் உருவத்துல பக்கத்திலேயே தானே இருக்கு. எங்க அப்பாக்கு நாகராஜ் மாமா மேல எவ்வளவு அன்பு இருந்துச்சுன்னு நான் சின்ன வயசுலயே பாத்திருக்கேன். என் பெரியப்பாவுக்கு அவர் தம்பி முத்துவேல் எப்படியோ அதே மாதிரிதான் நாகராஜ் மாமாவும். எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா உடன்பிறப்பாதான் இருந்தாங்க. தயவு செஞ்சு எங்களை தப்பா நினைக்காதீங்க அத்தை. எம்மா ப்ளீஸ், நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு அம்மா, கேட்டுக்கிறேன். ஏய், நீ பேசாதடி. அம்மா